கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்தவங்க வாசிங்க ஆதியாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 5:22. ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்தையும் பெற்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இது தலைப்பு என்னன்னா தேவனோடு சஞ்சரிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஏனோக்கு என்ன பண்ணாரு? மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றார். அது என்ன சொல்லுது? மெத்துசாலாவை பெற்ற பின். அப்ப அதுக்கு முன்னாடி தேவனை அவங்க ஆராதிக்கலையா? பண்ணாங்க. தேவனை தொழுது கொண்டார்கள், ஆராதனை செய்தார்கள். ஆனாலும் மெத்துசாலாவை பெற்ற பின் ஏனோக்குக்கு என்ன வந்தது? ஒரு வெளிப்பாடு வந்தது இல்லைங்களா? தேவன் ஏனோக்கு குறித்து, மெத்துசாலாவை குறித்து ஒரு வெளிப்பாடு ஏனோக்கு கொடுத்தார். அது என்னன்னா, அது பெரிய ஒரு வெளிப்பாடு. அதுதான் நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. தேவன் இந்த ஜனங்களுக்காக எழுதி வைத்திருந்த நியாய தீர்ப்பு, அந்த நியாய தீர்ப்பை அவன் காணும்படி செய்தார். யார் காணும்படி செய்தார்னா மெத்துசாலா காணும்படி செய்தார். அதனால இந்த ஆண்டவர் ஏனோக்குக்கு அந்த வெளிப்பாடை கொடுக்கிறார் இல்லைங்களா? ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஒரு எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் தேவனோடு கூட நெருங்கி தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில. அதனால்தான் சொல்லுது இங்க மெத்துசாலாவை பெற்ற பெண் அவன் என்ன பண்ணான்? தேவனோடு கூட 300 வருஷம் சஞ்சரித்தான். இன்றைக்கு நம்ம பெற்றோர்களாக இருக்கிற நாம என்ன பண்ணணுமா? தேவனோடு கூட நெருங்கி இருக்கணும். ஆண்டவருடைய வழியில நம் பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று எது சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க எப்படி இருக்கணும், எப்படி அவங்களுக்கு நம்ம போதிக்கணும், அவங்க ஒவ்வொரு காரியத்திலையும் நம் தேவனோடு கூட அவங்கள உடன்பட செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா இல்லையே? அல்லேலூயா. அவன் 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அதனாலதான் அவர் சாட்சி பெற்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்களேன். மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏன் அவரு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்? என்ன காரணம்? மல்கியா மல்கியா 2:6. சத்திய வேதம் ஒரு வாயில் இருந்தது. அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திற்கு திருப்பினார். அல்லேலூயா. எப்படி சஞ்சரித்தாரா? சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினார். அல்லேலூயா. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுல என்ன இல்ல? அநியாயம் காணப்படல. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்தான். அல்லேலூயா. யதார்த்தமாய் தேவனோடு கூட யதார்த்தமா இருக்கிறார்கள், சமாதானமா இருந்தாங்க. அவர் வாயில என்ன இல்ல? அநியாயம் காணப்படல. அவருடைய நாட்களில் அநேகர் என்ன பண்றாரு? சொல்லுகிறது, சொல்லுங்க. அக்கிரமத்தில் என்று மனம் திரும்ப செய்தார். அதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது இல்லைங்களா? அப்ப ஏனோக்கு அதனாலதான் என்ன பண்றாரு? தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்ப தேவன் ஏனோக்குக்கு பெரிய வெளிப்பாடை கொடுத்தாருன்னு சொன்ன இல்லையா? அது என்னது? என்ன தெரியுமா? அதுதான் நோவா காலத்தில் வந்த அழிவு.
ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடு தான், ஏனோக்கு கொடுத்த வெளிப்பாடு தான் அவனை இன்னும் ஆண்டவரோடு கூட இன்னும் நெருங்கி சஞ்சரிக்க செய்தது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காலகட்டத்திலும் மெத்துசாலா பிறந்த பிறகு அவனுக்கு தேவன் ஏனோக்குக்கு வெளிப்பாடு தருகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? நியாயத்திற்கு என்னதென்று அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அது எப்போ சம்பவிக்கும் தெரியல. ஹல்லேலூயா. அது எப்போ சம்பவிக்கும் தெரியல. ஒருவேளை மெத்துசாலா ஒரு ஜலத்துல விழுந்திருந்தா ஐயோ இப்ப நடந்திருக்குமோ, அப்படி நடந்திருக்குமோ, இப்ப நடந்திருக்குமோ, அது மாதிரி அநேக காரியங்களை யோசித்து 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 எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை கொண்டு அநேகரை மனம் திரும்ப செய்தார் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்தான், அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான். இன்னொரு வேலை சொல்லுகிறது 1 யோவான் 2:17 எடுத்தவங்க வாசிங்க சீக்கிரம். 1 யோவான் 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒழித்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். உலகமும் அதன் இச்சையும் என்ன பண்ணும்? ஒழித்து போகும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? நிலைத்து இருப்பார்கள். என்றென்றைக்கு எங்க நிலைத்திருப்பீங்க? தேவனுடைய சமூகத்துல. ஹல்லேலூயா. பரலோகத்துல தேவனோடு கூட எப்படி இருப்பீங்க? அதனாலதான் என்ன பண்றாரு ஏனோக்குங்க? ஏனோக்கை பத்தி இங்க எழுதி இருக்குது. அவரை பத்தி நாம பேசிக் கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிச்சது அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதனால சொல்றது உலகமும் அது நிச்சயம் ஒழித்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருப்போம். தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொண்டான். தேவனுடைய சித்தம் என்னதான் என்று தெரிந்து அதன்படி அவன் செய்தான். அதனால்தான் தேவனோடு கூட சஞ்சரித்தான். ஹல்லேலூயா. தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று வேதத்துல பார்க்கப்படுகிறோம். எபிரேயர் 11:5 என்ன சொல்லுதுன்னா, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான். தேவனுக்கு பிரியமான காரியங்களாக செய்தான். அதனாலதான் உலகத்தில் உள்ள இச்சைகள் ஒழிந்து போகும், அநியாயம் காணப்படாது. ஆனா தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை அவன் விசுவாசத்தை அவன் ஒரு வெளிப்பாடு கொடுத்துட்டாரு. ஆனா அந்த விசுவாசத்துல அவன் இன்னும் 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 என்ன பண்ணான்? தேவனோடு கூட நெருங்கி இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோடு கூட ஐக்கியம் எப்படி இருந்ததுன்னா அது சொல்ல முடியாத ஒரு பெரிய ஒரு காரியம் இல்லைங்களா? அந்த வசனத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் 5 வந்துருங்க. எல்லாரும் பார்க்கிறோம். ஆதாமுடைய வம்ச வரலாறு எழுதி இருக்கிறது. அதை பார்த்தா 8 முறை என்ன சொல்லுது? இத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க, இப்போ மரித்தாங்க, அப்படிதான் போட்டிருக்கு. ஒவ்வொரு முறையும் இத்தனை வருஷம் வாழ்ந்தான், குமாரத்தினை பெற்றான், மரித்தான், இந்த வயசுல மரித்தான், அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஏனோக்குடைய வரும்பொழுது அவன் என்ன பண்ணான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்லுது. அப்ப அவன் மறைந்திருக்கவில்லை. காரணம் தேவன் அவன் மேல அன்பா இருந்தான். அவன் பிரியமானவனா இருந்தான். தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆதாம் கூட அந்த வாய்ப்பு கிடைக்கல பாருங்களா? ஆதாம தேவனை உருவாக்கினார், ஏதோம் தோட்டத்துல வைத்திருந்தார் இல்லைங்களா? ஆனா அந்த ஏதோம் தோட்டம் மிக அழகானது. ஆனா ஏனோக்கு வெளியில இருந்தான். அப்போ அந்த அந்த சஞ்சரிப்பு அவங்க எப்படி இருக்கும்? ஆதாமும் பார்த்திருப்பாரு இல்லையா? ஆதாமும் பார்த்திருப்பாரு. அப்போ தேவன் அவனை அதிகமா நேசித்தார். ஆதாமை விட அதிகமா நேசித்தார். தேவனோடு கூட சஞ்சரித்தார். தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது நாம் பெரிய காரியங்களை செய்வோம்.
பாஸ்டர் சொன்ன மாதிரி அன்னைக்கு அவரோடு கூட நம்ம இணைந்து இருக்கணும் ஜெபத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜெபம் பண்ணணும், ரொம்ப அலங்கடிக்க கூடாது. தேவனுக்கு என்ன தேவை, அவர் என்ன விரும்புகிறார் அறிந்து இருக்கணும். இங்க அறிந்திருந்தா அதனாலதான் அநேகர் மனம் திரும்ப செய்தாங்க. வேலை தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய காரியம் என்ன, அவர் விருப்பம் என்ன, அதை அறிந்திருந்தா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை அறிந்து தேவனுடைய காரியத்தை செய்தாங்க. இந்த விஷயத்துக்கு வந்துருவோம். நோவாவும் ஏனோக்கும் தேவனோடு சஞ்சரித்தார்கள் இல்லையா? அப்போ மெத்துசாலாவை கொண்டு ஒரு வெளிப்பாடு வந்தது. அதுதான் நியாயத்தீர்ப்பு. நியாயத்தீர்ப்பு அதை காணும்படி செய்தார். யார் காணும்படி? மெத்துசாலா இல்லைங்களா? மெத்துசாலா குறித்து தான் வெளிப்பாடு ஏனோக்கு கிடைக்குது. அந்த ஏனோக்கு ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட அதிகமாய் சஞ்சரித்து தேவனால் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனா அந்த நியாயத்தீர்ப்பு நாளில மெத்துசாலா காணும்படி செய்கிறார். மெத்துசாலா எத்தனை வருஷத்துல உயிர் இருக்கிறார்? எத்தனை வருஷம்? வாலிப பிள்ளைக்கு சொல்லுங்களேன். 969 வருஷம். அந்த வேதத்துல பார்க்கிற எல்லாரோட அதிகமான நாட்கள் அவர் வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டா 1000 வருஷம் வாழ்ந்துட்டார். அப்ப காரணம் என்ன? தேவனுடைய நாள் என்னதென்று எப்பென்று யாருக்கும் தெரியாது இல்லைங்களா? ஹல்லேலூயா. ஏன் தெரியாது? எடுத்து வாசிங்க. மார்க் 13:33 வாசிங்களேன். மார்க் 13. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அக்காலத்தை நம்ம அறிய முடியாது. என்னைக்கு நம்ம நியாயத்தீர்ப்பு போறோம் அறிய முடியாது. அதுக்கு மேல 32 அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். ஹல்லேலூயா. பிதாவை ஒருவரை தவிர வேறு யாரும் அறிந்திருக்க முடியாது. அதனாலதான் நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளையும் அந்த நாழிகையும் யாருமே அறிய முடியாது. ஹல்லேலூயா. இந்த பூமியில வெள்ளம் வந்து நோவா காலத்துல அழிக்க போது வெளிப்பாடு வந்துருச்சு. ஆனா என்னைக்கு நடக்க போகிறோம் ஏனோக்கு தெரியாது இல்லைங்களா? ஏனோக்கு தெரியல. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட அவனுடைய உறவு ரொம்ப அதிகமா இருந்தது. ஹல்லேலூயா. எப்ப சம்பவிக்கும் இன்னைக்கு சம்பவிச்சிருமோ நாளைக்கு சம்பவிச்சிருமோ ஒரு எதிர்பார்ப்பு. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க? நோவாவும் ஏனோக்கும் தேவனிடத்துல அநேக பேரை மனம் திரும்பினார்கள். பாவிகள் மத்தியில நீதிமான்களாய் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. பாவிகள் மத்தியில அவர்கள் நீதிமான்களாய் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. லூக்கா 1:6 சொல்லுகிறது. எடுத்த வாசிங்க. லூக்கா 1:6 என்ன சொல்லுது? அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியாயங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அநேகர் பாவிகளின் மத்தியில நீதிமான்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. பாவிகள் மத்தியில நீதிமான்களாய் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அப்படிதான் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எலிசபெத் இல்லைங்களா? அவர்கள் தான் அப்படி வாழ்ந்தாங்க இந்த காலத்துல. பழைய ஏற்பாட்டுல நோவாவும் ஏனோக்கும் இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல எலிசபெத்தும் மரியாளும் இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்தது இல்லைங்களா? அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, உறுதி, தேவனிடத்துல அநியாயம் இல்லாதபடி அவர்கள் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா காலத்துல எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம்
ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு என்ன பண்ணான்? கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது. அப்ப இன்னொரு கீழே வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் ஆமென் உத்தமனுமா இருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டான். ஏனோக்கு எப்படி தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டாரோ அதே போல நோவாவும் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அநேக காரியங்கள் இல்லை. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்ததுனால தான் தேவன் சொல்லுகிறார், ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்லுகிறார். உண்டாக்கு என்று சொன்னோன்னே ஒரு கேள்வி கேட்டாரா? இல்ல. அவர் சொல்லுகிறார், அவன் செய்கிறார். இல்லைங்களா? தேவன் சொன்ன உடனே அந்த பேழையை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேழையை செய்ய ஆரம்பித்த உடனே என்ன நடக்குது? அங்க எடுத்தோம் வாசிங்க. அதுல 7ஆம் அதிகாரம் 6 ஆதியாகமம் 7:6 ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவாவுக்கு 600 வயது. அல்லேலூயா. அப்ப எப்ப நடந்தது? ஏனோக்கு காலத்துல வெளிப்பாடு வருது. அந்த வெளிப்பாடு எப்ப நடக்குதான்? 600 வருஷம். நோவாவுக்கு 600 வருஷம் ஆன பிறகு நடக்குது. அல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு விஷயத்தை செய்ய நினைச்சிட்டாங்க, என்ன பண்ண முடியாது, தடைப்படாது. அந்த பூமியில பாவம் பெருகிடுச்சு. ஏனோக்கு அந்த வெளிப்பாடு தேவன் கொடுத்துட்டார். அல்லேலூயா. அதை மெத்துசாலா காணும்படி மெத்துசாலாவுக்கு 969 நோவாவுக்கு 600 வயசு. அல்லேலூயா. அதை மெத்துசாலா காணும்படி செய்தார் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மெத்துசாலாவுக்கு பிறந்த போதுதான் அவர் யோனோக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? வெளிப்பாடை தருகிறார். நாம் அப்படிதான் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். நம் பிள்ளைகளை என்ன பண்ணணும்? தேவனுடைய வழியில நடத்தணும். அதான் பெரிய காரியம். அதனாலதான் மெத்துசாலா பெற்ற பின் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ ஏனோக்கு தன் பிள்ளைகளை ஆண்டவர்களிடத்துல எந்த அளவுக்கு அவர் வழி நடத்திருப்பார் ஆவிக்குரிய வாழ்க்கையில, இல்லைங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோட சஞ்சரித்ததினால்தான் மரணத்தை காணாதபடி தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனுஷன் ஏனோக்கு. அல்லேலூயா. எபேசியர் 5:16 எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கு. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அந்த நாட்கள் எப்படி இருக்கான்? பொல்லாதவைகளா இருக்கு. நாட்களும் நேரங்களும் காலங்களும் பொல்லாதவைகளா இருக்கு. அதை நாம் என்ன பண்ணல? பிரயோஜனப்படுத்திக் கொள்வதில்லை. இன்றைக்கு அந்த நாட்களை நாம் வீணடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அதை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆனா இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் எங்க வர மாட்டீங்க. ஒரு கூட்டம்னா வருதில்லை, ஒரு ஜபம்னா வருதில்லை. அதான் வேதனையா இருக்கு. நம்ம பாஸ்டரோட அதான் அடிக்கடி சொல்றாரு, இல்லைங்களா? நாளை நாம் என்ன பண்ணல? அந்த நாளை நாம் அறிவித்தில்லை. வானம் பூமி ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாது. அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்ல. அந்த நாளையும் நாம் அறிந்தில்லை. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் அநேக காரியங்களை நம்ம செலவிடுகிறோம். வேலை முக்கியம் தான், படிப்பு முக்கியம் தான். ஆனா என்ன, அதை விட எது முக்கியம் சொல்லுங்க? வேதத்தை நேசிப்பது, கர்த்தரிடத்தில் இன்னும் நெருங்கி நாம் சேருவது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரிடத்தில் இன்னும் நாம் கிட்டி சேர வேண்டும். நேரத்தின் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நேரத்தின் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தாது. ஒவ்வொரு நாளும் நம்ம வீணாக்கி கொண்டே இருக்கக்கூடாது. எத்தனை பிள்ளைகள் நம்ம ஆகமத்தை முழுசா முடிச்சிருக்கீங்க சொல்ல முடியுமா? டீனேஜ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து அந்த ஆகமம் 5 அதிகாரத்தை நாம் முடித்திருக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், முடிச்சிருக்கோமா?
படிச்சு முடிச்சிருக்கோமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். நாட்களை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக பிள்ளைகள் வீணடித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. அநேக காரியங்களுக்கு, வீணான காரியங்களுக்கு, ஹல்லேலூயா, வீணான காரியங்களுக்கு வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கொலோசியர் புத்தகம் 4:5 அதான் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? எடுங்க. கொலோசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வாசிங்க. 5வது வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்கள் யாரு? ஹல்லேலூயா. புறம்பே இருக்கிறவர்கள் யார் சொல்லுங்க? ரட்சிக்கப்படாதவர்கள். அவர்களுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கணுமா? ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஞானத்துல இன்னும் நம்ம வளரணும். அவர் சித்தம் என்ன? அவர் உங்களை அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது இல்லையா? நான் உங்களை அறிந்திருக்கிறேன்றாரு. அப்ப அவருடைய சித்தம் என்று நாம அறிந்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் என்ன என்று நாம் அறிந்து செய்ய வேண்டும். இந்த அவருடைய சித்தம் என்ன என்றது நோவாவும் ஏனோக்கும் அறிந்திருந்தார்கள். பாவிகள் ஒரு நிறைந்தார்கள். உலகத்தில் அவங்க வாழ்ந்து நீதிமானாய் சாட்சி பெற்றார்கள். வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்களா இருந்தார்கள். அநேக காரியங்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க? எத்தனை வாட்டி சொல்லியிருப்பாங்க அப்போ உள்ள ஜனங்களுக்கு, வாங்க ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, உலகம் அழிய போகுது. ஏன்னா வெளிப்பாடு கொடுத்துட்டாங்க, இந்த உலகம் அழிய போகுது, நீங்க என்ன பண்ணுங்க, வந்து இந்த பேழைக்குள்ள ஏறிக்கிறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அவரை எவ்வளவு கேலிக்கிண்டல் செய்திருப்பாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். ஹல்லேலூயா. என்னிடத்துல கேட்கிறாங்க, நீங்க கத்தி கத்தி ஆராதனை பண்ணாதான் ஆராதனையா கேட்கிறாங்க. ஆனா அதை நம்ம என்ன பண்ணக்கூடாதா? ஹல்லேலூயா. நமக்கு கொடுத்த வேலை என்ன? ஆண்டவர் நமக்குன்னு ஒரு வேலை கொடுத்திருக்கார். அதை நாம் நேர்த்தியா செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலத்து புறம்பே உள்ளவர்களை பார்க்கிறோம். நம்ம என்ன பண்ணக்கூடாதா? என்ன பண்ணணும்? புறம்பே உள்ளவர்கள் பார்க்கிறோம். ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கீழே அவனவனுக்கு இன்னன்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் உங்கள் எப்பொழுதும் கிருபை பொருந்ததாயும் சாரமேறி இருக்கணும். அந்த கிருபை நம்ம பெற்று தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அதனால்தான் கேட்டேன், வாலிப பிள்ளைங்க ஆகமத்தை முடிச்சிருக்கிறாங்க, முடிக்கணும். நீங்க வாலிப பிள்ளைகள் அந்த வேதம் சொல்லுகிறது, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க, அந்த 13 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி ஆகம புஸ்தகத்தை நீங்க முடித்திருக்க வேண்டும். அப்ப அதை முடிச்சாதான் நமக்கு இன்னும் ஞானம் வரும், இன்னும் புரிதல் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? என்ன ஒருத்தர் எட்டி அந்த கிணத்துக்குள்ள தள்ளி விட்டாரு, அதனாலதான் நான் நீங்க பேசிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணுமே தெரியாது, இழுத்துட்டு போய் ஒரு முக்கு போ. ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் ஒண்ணுமே தெரியாத நான் எடுத்தேன். இன்றைக்கு நான் தேவனோடு கூட தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி என்னை தேவன் உயர்த்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்ன? ஆமா, அவங்க ஞானஸ்தானம் எடுத்து விட்டாங்க, அவருக்கு ஒரு வேலை இல்லை, நம்ம வேலைக்கு பார்ப்போம் அப்படின்னு இருந்திருந்தா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இன்றைக்கு நான் தேவனுடைய வார்த்தை நான் பேச முடியாது. ஹல்லேலூயா. காரணம் அந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். அதனாலதான் சொல்றது, இந்த புறம்பே உள்ளவர்களை பார்க்கிறோம், ரட்சிக்கப்படாதவர்களை பார்க்கிறோம், இந்த உலகத்துல உள்ளவர்களை பார்க்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? என்னிடத்துல விசேஷத்தவர்களா இருக்கீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எதையும் நான் எதிர்பார்க்கல. நீங்க என்ன பண்ணணும்? என்னோட வார்த்தையை நேசிங்க, என் வார்த்தையை எடுத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்காக நீங்க உழைக்க வேண்டும், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. காலத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். இன்னைக்கு உள்ள
வாங்கி பசங்க நிறைய பார்க்கிறேன். சினிமா தேட்டர்லையும் பீச்லையும் பார்க்லையும் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நானும் ஒரு காலத்தில் இருந்தேன். அதனால தான் எங்க மாமி எனக்கு திருட்டு பையனை பேர் வச்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னிலிருந்து தேவனுடைய வழியில நான் நடக்க ஆரம்பிச்சேன். ஓ, இது இல்லை நம்ம வாழ்க்கை. நிறைய காரியங்களை செய்திருக்கேன். இந்த விட்டவங்க நிறைய பசங்க கூட சேர்ந்து நிறைய காரியங்களை செய்திருக்கேன். ஒரு கட்டத்துல எனக்கு அந்த தெளிவு வந்தது. ஐயோ, இது இல்லை நம்ம வாழ்க்கை, இது இல்லை நம்ம வழி. கர்த்தர் என்ன வச்சிருக்காரு? ரெண்டுமே நம்ம கண் முன்னாடி தான் வச்சிருக்காரு இல்லையா? வேதம் தான் சொல்லுகிறது. ரெண்டுமே நம்ம முன்னாடி தான் வச்சிருக்காரு. நீ எதை தேர்ந்தெடுக்கிறையா? நீங்க எதை சூஸ் பண்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழியை நாம் சூஸ் பண்ணும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பின்காலத்துல அது இன்பமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இன்பமானது. நாம் தேவனோடு கூட அனுதினமும் 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 சஞ்சரிக்கும் போது கர்த்தர் அநேக வெளிப்பாடுகளை தருகிறார். ஹல்லேலூயா, அநேக வெளிப்பாடுகள். இந்த வேதத்தை நாம் என்ன பண்ணணுமா? வாசிக்க வாசிக்க இதுல உள்ள ரகசியங்கள் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெத்துசாலா எத்தனை வயசுல இறக்கிறாரு? அந்த ஏனோக்குக்கு கொடுத்த அந்த வெளிப்பாடு நோவாவுக்கு 600 வயசு ஆன பிறகு அது நடக்குது. அந்த நியாயத்திற்கு வருது. அதை மெத்துசாலா காணும்படி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், தேவனோடு கூட ஏனோக்கு சஞ்சரித்ததுனால. அதை யாரை கொண்டு நடத்துகிறார்? நோவாவை கொண்டு நடத்துகிறார். நோவாவும் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அப்போ நாம் தேவனோடு சஞ்சரிக்கும் போது என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கின்றதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பிரசங்கி 12:1. இது வாலிப பிள்ளைகளுக்காக நான் சொல்றேன். பிரசங்கி 12 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆமா, 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாள் வருவதற்கு முன் தீங்கு நாள் வராததற்கு முன் எனக்கு பிரியமானவைகள் என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். ஹல்லேலூயா. உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு தீங்கு நாள் வருவதற்கு முன்னாடி என்ன பண்ணுமா? உன் சிருஷ்டிகரை நாம் நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிருஷ்டிகரை நினைக்கணும். சிருஷ்டிகர் யாரு? சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன் அவர் ஒருவர்தான். உன்னை சிருஷ்டித்தவர், என்னை சிருஷ்டித்தவர் அவர்தான். அப்ப நாம் அவரை நினைத்து பார்க்கணும். என்னை உண்டாக்கினவரே, என்னை வழிநடத்துகிறவரே நினைத்து பார்க்க வேண்டும். அதான் உன் வாலிப பிரயாணத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப பிரயாணத்துல அவர் நினைக்கணும். நீங்க வாலிப பிரயாணத்துல நினைத்தீங்கன்னா வயசான காலத்துல நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. இன்பமா இருக்கும் அந்த வாழ்க்கை, அமைதியா இருக்கும். காரணம், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும். அவர் நம்மளை நடத்துவார். நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார் இல்லையா? ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சொல்லி தருவார். அதே பிரசங்கில 11:9 மேல, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்பட்டு உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் பூரிப்பாகட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் உன்னை தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாலிப நாட்கள என்ன உன் சிந்தனை என்ன, நீ என்ன யோசிக்கிற, நீ எல்லாத்தையும் நட. ஆனா கர்த்தர் என்ன பண்றாராம்? உன் நியாயத்திற்குள்ள உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க அதை நினைக்கும் போது என்ன பண்ண மாட்டீங்க? ஹல்லேலூயா. என்ன பண்ண மாட்டோம்? சொல்லுங்க. ஹல்லேலூயா.
காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம், வீணாக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த வசனம் நமக்குள்ள இருந்ததுன்னா காலத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம், வீணாக்க மாட்டோம். ஹல்லேலூயா. அதுக்குதான் அந்த வசனத்தை எடுத்தேன். காலத்தை நாம் என்ன பண்ணோம்? புறம்பே இருக்கிறவர்களை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மளை விசேஷத்தை வைத்திருக்கிறார். அவர் நம்மளை தெரிந்து கொண்டதுனால தான் இங்க கொண்டு நம்ம உட்கார வைத்திருக்கிறார் இல்லையா? அப்ப நம் காலங்களையும் நேரங்களையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்யாம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களே செய்ய வேண்டும். காரணம், ஏனோக்கு போல பிரியமானவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நோவாவை போல நீதிமானா இருக்க வேண்டும். நோவா நீதிமானா இருந்ததுனாலதான் என்ன பண்ணாரு? அவன் குடும்பம் அவனை கொண்டுதான் காக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நோவாவை கொண்டுதான் அவன் குடும்பம் காக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார் அல்லவா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? அப்போ காலங்களையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். தேவனோடு ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க வேண்டும். அப்படி சஞ்சரிக்கும் போது நமக்கு என்ன நடக்காது? தீமை நேரிடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் 1 யோவான் சொன்னது போல 1 யோவான்ல 2ஆம் அதிகாரம் 17 சொன்னது போல உலகமும் உலகத்தில் உள்ள வாசிங்க. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். நாம் தேவனுடைய சித்தம் என்னதுன்னு அறிந்து அதை நாம் செய்யும் பொழுது தேவனுடைய வீட்டுல நாம் என்றென்றைக்கு நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்னதுன்னு நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை அறிந்திருந்தார்கள். மோசே தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சான். ஹல்லேலூயா. அவனும் தேவனோடு கூட சஞ்சரிக்கப்பட்டான். ஆனா என்ன பண்ணாரு? மோசேயும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லைங்களா? அப்ப அவர்களை போல தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் பிரியப்படுற காரியம் என்ன? ஹல்லேலூயா. ஆனா மோசே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? என்னால முடியாது, நிறைய சாக்கு போக்கு சொன்னாரு. ஆனாலும் அவர் உங்களை கொண்டு செய்ய சித்தம் கொண்ட என்ன பண்ணுவாரு? விட மாட்டாரு. ஹல்லேலூயா. 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 இந்த மெசேஜ் நான் எதுல இருந்து எடுத்திருக்கேன்னு நினைக்கிறீங்க? போன வாரம் நம்ம பாஸ்டர் பேசுனதுல இருந்து எடுத்தேன். அவர் பேசுற தலைப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? யாராவது சொல்ல முடியுமா? கீழ்ப்படிதலை குறித்து பேசினார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் வந்து பேசியிருந்தார். இன்னும் அநேக காரியங்களை பேசியிருந்தார். அதனாலதான் நான் இது அதுல இருந்து அப்படியே ஒரு தொடர்ச்சியா நான் எடுத்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கணும். தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிதல். சிக்ஷைகள் வரும், அவமானங்கள் வரும், எல்லா கஷ்டம் நஷ்டங்கள் வரும். ஆனாலும் தேவனை நம்ம என்ன பண்ண மாட்டாங்களா? கைவிட மாட்டார். காரணம், அவர் கீழ்ப்படித்தான். நோவா கீழ்ப்படித்தார் தேவனுடைய வார்த்தைக்கு. ஏனோக்கு கீழ்ப்படித்தார். மோசே கீழ்ப்படித்தார். நீங்க வேதத்துல பாருங்களேன், தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படித்தவர்கள் தான் இன்றைக்கு சரித்திரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இது சரித்திர புஸ்தகம் இல்லைங்களா? ஹல்லேலூயா. இதுல 3 பேருமே பேசியிருக்காங்க. மனிதர்களும் பேசியிருக்காங்க, ஆவியானவரும் பேசியிருக்காங்க, பிதாவானவரும் பேசியிருக்காங்க. அப்போ இந்த சரித்திர புஸ்தகத்துல அவர்கள் பேர் எப்படி இடம் பெற்றது? காரணம், தேவனுக்கு முன்பாக அவர்கள் கீழ்ப்படித்தார்கள். அந்தந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொண்டார்கள். தேவனுக்கு உண்டான காரியங்களை செய்தார்கள். ஹல்லேலூயா. நீதிமான்களை வாழ்ந்தார்கள். அதனாலதான் சொல்றாரு சங்கீத புஸ்தகத்துல தாவீது என்ன சொல்றாரு? நான் எப்பொழுதும் என் முன்னே யார வச்சிருக்கேன்? கர்த்தரை வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் என்ன அறிந்து இருக்கிறாரு. நான் அவருக்கு பிரியமான மகனாய் மாற வேணும்னா என் முன்ன நான் அவரை தான் வைக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை வைத்தாதான் என்ன பண்ண முடியும்? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட முடியும். அவர் முன் வைத்ததுனாலதான் பெரிய மகாராஜாவானா இல்லைங்களா? மகாராஜாவானா. மோசே கீழ்ப்படிஞ்சதுனால இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த முடிஞ்சது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசேக்கு அநேக பேர் இச்சகம் பேசினார்கள், முறுமுறுத்தார்கள். ஆனா அங்க யார் பேசல? யோசுவா பேசல. அதனாலதான் மோசேக்கு அடுத்து யோசுவா அந்த ஜனங்களை வழிநடத்த முடிஞ்சது. இல்லைன்னா யோசுவால
முடிஞ்சிருக்குமா? முடியாது. காரணம், அந்த நேரங்களையும் அந்த காலங்களையும் அவர்கள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கோம். பைபிள் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் காலங்களையும் நேரங்களையும் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. உபாகம புஸ்தகம் 13:4. உபாகமம் 13:4. சீக்கிரம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவருக்கு கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வராக. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றணும். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயப்படணும். முதலாவது அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து என்ன பண்ணணுமா? அவரை பின்பற்றணும். இரண்டாவது சொல்லுங்க, பயந்து. மூணாவது கற்பனை என்ன? கையில கொடுத்துட்டாரு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்கணும். இதை நீங்க வாசித்தீங்கன்னா அவர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீங்க நம்ம வாசிக்க அவர் நம்மோடு கூட பேசுவார் இல்லையா? அதான் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பணிந்து கொண்டு அவரை ஆராதித்து அவரை துதித்து அப்புறம் அவரை பற்றி கொள்வினார்கள். என்ன நடக்கும்? அவரை பற்றி கொண்டா நமக்கு என்ன கிடைக்கும்? லேவியராகமம் 26:12. நான் உங்கள் நடுவிலே உலாவி தேவனாய் இருப்பேன். உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இதான் தேவனுடைய வாக்கு. ஹல்லேலூயா. நாம் உபாகமம் 13:4 சொல்லுகிறது போல அவரை பற்றி கொண்டு அவர் கற்பனை கை கொண்டு அவரை சேவிக்கும் பொழுது நமக்கு என்னவா இருக்கிறாரு? ஹல்லேலூயா. நான் உங்கள் நடுவிலே உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். நீர் எங்கள் ஜனமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியை இஸ்ரவேலின் சந்ததி என்ன பண்ணோம்? அதுல நம்மளை சேர்த்துட்டார். ஹல்லேலூயா. நாம் இதை பின்பற்றும் போது ஹல்லேலூயா அவர் ஜனமா இருக்கிறோம். அவர் நம் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு ஏனோக்கு போல நோவாவை போல தேவனோடு கூட நம்ம சஞ்சரிக்கும் போது கர்த்தர் நம்மளோடு கூட இன்னும் அதிகமா என்ன பண்றாரு? நேசிக்கிறவர்களா இருக்கிறார். நாம் அவருடைய பிரியமான மகளாய் மாறுகிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.